இப்போதானே இந்த பொருளை பற்றி பார்த்தா அதுக்குள்ள எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேயும் அதே ஆட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எப்படி? நம்ம டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, இதோட பிஹைண்ட் சீன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு குக்கீஸ் தான். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு திங்காக அது என்ன கேட்குன்னா, ஒன்று அக்செப்ட் ஆல் குக்கீஸ்ன்னு சொல்லும், அப்படி இல்லைனா கஸ்டமைஸ் யுவர் குக்கீஸ் அப்படி சொல்லும். நம்மளும் அதை அக்செப்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவோம். ஆனால் இந்த குக்கீஸ் என்ன ட்ராக் பண்ணணும்னா, நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த வெப்சைட்லாம் விசிட் பண்ணுறோம், இது மாதிரி நம்மளோட ப்ரௌசர்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணும். ஸோ உங்கள் ப்ரௌசர் செட்டிங்ஸில் தேர்ட் பார்ட்டி குக்கீஸை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட், லொக்கேஷன். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸில் கேட்குற ஒன் ஆஃப் த பெர்மிஷனாக இப்போலாம் லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய நியர்பை ஷாப்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸில் இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா லொக்கேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம், டிசேபிள் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஒன், சோஷியல் மீடியா. முன்னாடிலாம் உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் உன் பாஸ்வேர்ட் சொல், நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேட்டிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் பிஹைண்ட் த சீன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.